ஸோ சதீஷ் வந்து இன்றைக்கி லாப்ஸ்டர் வாங்கிட்டு வந்தாங்கல்ல. ஸோ நாங்கள் டேரெக்டாக அந்த லாப்ஸ்டரை வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுட்டோம். ஸோ இது 5 minutes குக் ஆனோம். அந்த ஸ்கின் வந்து இந்த ரெட் இல்லைன்னா பிங்க் கலரில் ஆனோடனே இதை ரிமூவ் பண்ணி டெயில் மீட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இது குக் ஆகிட்டுருக்கு. இது எடுத்துகிட்டு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த குக் ஆனோடனே இதில் தூக்கி போட்டுற போகிறேன். அப்போ டக்குன்னு கூல் ஆகும். ஸோ சதீஷ் வந்து லாப்ஸ்டரில் டெய்லில் இருந்து மீட்டை செப்பரேட் பண்ணுவாங்க. இந்த லாப்ஸ்டரை பார்த்தோன்னே நான் வந்து சில்லி லாப்ஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சில்லி லாப்ஸ்டர் வந்து நாங்கள் வந்து 2-3 years முன்னாடி, ஆமாம், மகிக்கு வந்து ஒரு 7 மாதம் இருக்கும்போது அந்தமான் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் வந்து நான் யூஸ்வலாக இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. லாப்ஸ்டர்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு இருந்த ஒரு டிஷ்ஷு. அது அப்போ வந்து அங்கே சில்லி லாப்ஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதான் சொல்லியேன், அந்த சில்லி லாப்ஸ்டரை வந்து டேஸ்ட் பண்ணேன். ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ இந்த லாப்ஸ்டரை வச்சு நான் சில்லி லாப்ஸ்டர், உனக்கு ஞாபகம் இருக்குது அந்த சில்லி லாப்ஸ்டர்? அங்கே சதீஷ் வந்து அந்தமான் போகிற டைம்லேயே நான் அங்கே ஃபுல்லாக சீ ஃபுட் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அங்கே சீ ஃபுட்லாம் சான்ஸே இல்லாமல் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ அது என்னது வெயின். ஓகே. ஸோ அந்த டெயிலில் தான் வெயின் இருக்கும். அந்த வெயின் எடுத்துருங்க. ஓகே. ஸோ இந்த டெயில் மீட் வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டெயில் மீட்டில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சில்லி லாப்ஸ்டர் பண்ணுவேன். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ 3 லாப்ஸ்டர்லேருந்து எங்களுக்கு இந்த மீட்டும் கிடச்சிருக்கு. ஸோ சில்லி லாப்ஸ்டர் பண்ணுறது வந்து நம்ம நார்மல் சில்லி சிக்கன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதில் வந்து ஒரு 2 tablespoon மைதா மாவு வச்சுருக்கேன். 4 tablespoon கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மேக்ஸ். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர். ஸோ பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம டபுள் த குவான்டிட்டி மைதா போடும்போது உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் லாப்ஸ்டர் இல்லைன்னா நீங்கள் இது ப்ரானில் கூட பண்ணலாம். ஸோ நான் அந்த பாயில் பண்ண லாப்ஸ்டரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து இந்த பேட்டரில் முக்கிட்டு இந்த மாதிரி கோட்டிங் வரணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ட்ராப் பண்ணிடலாம். கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ இது நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வந்து இந்த சில்லி லாப்ஸ்டருக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 teaspoon ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஹாட் ஆனோடனே நம்ம யூஸ்வலாக சைனீஸ் டிஷ்ஷுக்கு போடுற மாதிரி பொடிசாக கட் பண்ண கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் ஆனியன், அது கூட கேப்சிகமும் போட்டுடுறேன். ஸோ நான் வந்து பச்சை கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம். ஸோ இதை வந்து சாட்டே பண்ணிடலாம். இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அந்த வெஜிடபிள் சாஃப்ட் ஆகக்கூடாது. அதுதான் சைனீஸ் ஃபுட்டில் ஹை ஹீட்டில் வச்சு கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சா இதில் வந்து நான் பச்சை மிளகா போட்டுற போகிறேன். ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ
இப்போ இதில் வந்து அடுப்பை குறைச்சிட்டு சாஸஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வினிகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ், ஸோ ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணேன். இப்போ க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ சாஸஸ் எல்லாம் கொதிச்சு வரட்டும், நல்லா குக் ஆக்கி வரட்டும். மேலே தூக்கிட்டு வரீங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுட்ரு போடுறேன். ஸோ இது சில்லி லாப்ஸ்டர்னால கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சோண்டு கெச்சப், டொமேட்டோ கெச்சப், ஸோ இது 1 minute அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சாஸஸில் வந்து சால்ட் இருக்கும், அதனால குறைவா போடுங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட போகிறேன். ஏன்னா வந்து ஒரு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால இவ்வளோதான். தண்ணி ஊற்றி சைடில் உள்ளதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கிறதுனால நான் சுகர் ஆட் பண்ணல, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு வருதா? ஸோ இங்கே பாருங்கள், நான் லாப்ஸ்டரை வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ரொம்ப இதாக இருந்தால் சொதன்னு ஆயிரும். அதனால் ஒரு 1 minute இருக்கட்டும். ஓகே, ஸோ நம்மளோட இது மிக்ஸ்சர் வந்து நம்மளோட மிக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற லாப்ஸ்டர் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த சாஸ் வந்து அதில் வந்து லைட்டாக கோட் ஆகணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட சில்லி லாப்ஸ்டர் ரெடி. இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சில்லி லாப்ஸ்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ப்ரானு அது வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.